அனைவருக்கும் வணக்கம். உச்சநீதிமன்றத்துல திமுகவுக்கு தர்ம அடி கொடுத்திருக்காரு நீதிபதின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் அந்த மாதிரி இருந்திருக்கு. அதாவது கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சமீபத்தில் ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு கருத்து சொல்லிடுறாரு. பழைய கணக்கை நாங்க தீர்க்காம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இதை ஒரு பிரச்சனையா என்ன பண்ணாங்கன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போனாங்க. ஒரு இடைக்கால கோரிக்கையா என்ன வச்சாங்கன்னா, ஆதவர்ஜுனா அவர்களோ இல்லை அவரை போன்ற தாவேகா அமைச்சர்களோ முதலமைச்சர் உட்பட யாருமே கரூர் துயர சம்பவம் குறித்து இனி பேசக்கூடாது, சிபிஐ விசாரணை முடியும் வரை அப்படின்னு ஒரு மனுவை தாக்கல் பண்ணாங்க. இந்த மனு இன்னைக்கு விசாரணைக்கு வந்த உடனே எல்லாரோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய 10ஆம் தேதி விஜய் அவர்கள் கரூருக்கு போறதா இருக்கு. போக முடியாது. அதோட சேர்ந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு பணி கொடுக்கறதாலாம் ஒரு தகவல் வந்துச்சு இல்லையா, அதையும் கொடுக்க முடியாது. இந்த மனுவை நீதிபதி விசாரிச்சு விஜய்க்கு தடை விதிச்சிருவாங்கன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த வழக்கினுடைய சாராம்சத்தை பார்க்கும்போது நமக்கு இப்படி தோணுச்சு. ஏன்னா சிபிஐல விசாரணையில் இருக்கிறதுனால இது மாதிரி நடக்குமோன்ற ஒரு பார்வை இருந்துச்சு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் நீதிபதிகள் ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க. விஜய் அவர்களை குற்றவாளிகள்னு சொல்லி யார் சொல்றான்னா, திமுகவினுடைய சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் ரஞ்சித் குமார் அவர்கள் சொல்றாரு. இதுல விஜயும் குற்றம் சாட்டப்பட்டவர், இன்றைக்கு வேணா முதலமைச்சரா இருக்கலாம், ஆனா அன்றைக்கு கரூர் துயரத்திற்கு அவரும் காரணம், அவரும் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அப்படின்னு சொல்றாரு. கேட்ட உடனே நீதிபதி சரியான கோபம். என்ன சொல்றாருன்னா, அப்படிங்களா சார், விஜய் குற்றவாளிங்களா சார், அப்படின்னா ஏன் சார் நீங்க எஃப்ஐஆர்ல விஜயினுடைய பெயரை திமுக அரசு ஆளும்போது போடல அப்படின்னு கேட்டார். ஒரேடியா கதை முடிஞ்சு. இதுக்கப்புறம் திமுகவால அதை ப்ரொசீடே பண்ண முடியாது. ஏன்னா விஜய் கரூர் துயர சம்பவத்துல குற்றவாளின்னு நீங்க இன்னைக்கு ஃபீல் பண்றீங்கன்னா, அன்னைக்கு எதுக்கு எஃப்ஐஆர் போடல? அன்னைக்கு டிஎம்கேவோட ரூல் தானே, உங்க கட்சி தானே ஆட்சி பண்ணீங்க, அப்ப ஏன் நீங்க எஃப்ஐஆர் போடாம விட்டீங்க? அப்போ இது அரசியல் காரணத்துக்காக தான் அன்னைக்கு நீங்க எஃப்ஐஆர் போடல, இன்னைக்கு இந்த மனுவை போட்டிருக்கீங்க. அரசியல் மேடை ஆக்காதீங்க, உச்ச நீதிமன்றத்துல ஓடுங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டார். இதுல கூடவே என்னன்னா, இன்னும் சில கேள்விகளை கேட்கிறார். சரியா படிச்சுட்டு வாங்க, ஒரு ஆவணத்தை கூட உங்களால செக் பண்ண முடியாதா, படிக்க முடியாதா, இதெல்லாம் படிக்காமே நீங்க இங்க கேள்வி கேட்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சரமாரியா கேள்விகளை கேட்டிருக்காரு நீதிபதி KV விஸ்வநாதன் அவர்கள். ஸோ இந்த அளவிற்கு ஒரு காரசாரமான உரையாடலோட திமுகவுக்கு ஒரு சின்ன அளவுல ஃபேவராகவும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா அவர்கள் பேசிய கருத்தை மட்டும் நீங்க எதிர்த்து என்ன பண்ணலாம்னா, ஒரு மனுவை தாக்கல் பண்ணுங்க, அது தனியாக விசாரிப்போம். இந்த மாதிரி விஜய் அவர்கள் கரூருக்கு செல்லவே கூடாது, கரூரினுடைய அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்கக்கூடாது, நலத்திட்டங்கள் வழங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, அதனுடைய முதலமைச்சர் அவர் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத நீதிமன்றம் தலையிடணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ ஃப்ரீ ஸ்பீச்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து சுதந்திரத்தை நாங்க கட்டுப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எங்களை இதெல்லாம் வச்சு நீங்க பேச வைக்க முயற்சி பண்றீங்களா அப்படின்னு கேட்கிறார். இன்னொரு கேள்வி கேட்டார். என்னன்னா, தாவேகாரங்க திமுக தான் இதற்கு காரணம், செந்தில் பாலாஜி அப்படி பண்ணிட்டாருங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் பேசுறாங்க இல்லையா, அதை ஒரு குறிப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, தாவேகாவினர் இப்படி பேசுறாங்கன்னு சொல்றீங்க, நீங்களும் தானே பேசுறீங்க, திமுகவினர் தானே விஜய் தான் காரணம், ஆதவர்ஜுனா தான் காரணம், இல்ல தாவேகா கட்சி தான் இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு காரணம்னு பேசுறீங்க, உங்களுக்குள்ள நீங்க மாறி மாறி பேசிக்கிறீங்க, இதை அரசியலாக்குவதற்கு எதற்காக நீதிமன்றத்துக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்டாரு. மொத்தமாவே கிட்டத்தட்ட அந்த ஆர்கியூமெண்டே ஓவர். இவர் தரப்புல இருந்து நாங்க வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறோம், ஒரு சில வேற சில கோரிக்கைகளை முன் வச்சு வேணா நாங்க என்ன பண்ணிக்கிறோம், வழக்கை தாக்கல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த மனுவை அப்படியே தள்ளுபடி பண்றதுக்கு முன்னாடியே மனுவை திரும்ப பெற்று, அதாவது திரும்ப பெறுவதற்கு அனுமதி கொடுத்துட்டாங்க நீதிபதி. திரும்ப பெற்றதுக்கு அப்புறம் திருப்பி வேற சில கோரிக்கைகளை முன் வச்சு இனி அடுத்து தாக்கல் பண்ணுவாங்க. ஆதவர்ஜுனா அவர்களுக்கு நிச்சயமா இதுல ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்கல, மாற்றுக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, ஆதவர்ஜுனா அவர்கள் பேசிய பேச்சு இருக்கு இல்லையா, அது நிச்சயமா சர்ச்சைக்குரிய பேச்சு தான். கொன்று குவிச்சிங்க, பழைய கணக்கு இருக்கு அப்படிங்கிறதுலாம் ஒரு பழிவாங்கும் நோக்கோட அவர் பேசுறாரு. இன்றைக்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர், அரசினுடைய ஒரு அங்கம். அப்ப இவர் இப்படி பேசுறதுங்கிறது சிபிஐ விசாரணையை சீர்குலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு சரியான ஒரு பார்வை தான். இவர்கள் இதை மட்டும் ஒரு மனுவா கொண்டு போயிருந்தாங்கன்னா நீதிபதி இவ்வளவு கோவம்லாம் பட்டிருக்க மாட்டாரு. இவர்கள் பேசின விஷயமே வேற. விஜயே குற்றவாளின்னு சொல்லி இவர்கள் பேசுறாங்க. அந்த கருத்துங்கிறது சரியா தப்பாங்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் கேட்டார் பார்த்தீங்களா, திமுக அரசுல போட்ட எஃப்ஐஆர்ல ஏன் நீங்க விஜயனுடைய பேர் சேர்க்கல? நியாயமான கேள்வி. நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டாங்க. இப்போ நீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய இதில் சீமான் அவர்கள் கூட கேட்டாரு, திமுக ஒரு கோலை அரசா இருந்துச்சு அந்த சமயத்துல, நீங்க எதனால எஃப்ஐஆர் போடலை அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்டாங்க. இப்போ கரூர் துயர சம்பவத்தை பொறுத்தளவுல விஜய் அவர்களை நேரடியா டிஎம்கே அப்போஸ் பண்ணல, மறைமுகமா சமூக வலைதளங்கள்ல விமர்சிப்பாங்க. ஒரு அரசாக சட்ட ரீதி நடவடிக்கை எடுக்கல.
அது விஜய் அவர்களை கைது பண்ணி சிறையில் அடைங்கன்னு சொல்ல வரல, எஃப்ஐஆர்ல கூட அவரோட பேர் சேர்க்கல, அதற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லி கரூரினுடைய மாவட்ட செயலாளர் மதியழகனை தான் வந்து கைது பண்ணாங்களே தவிர விஜயை டச் பண்ணல. அன்றைக்கு அதற்கான காரணம் என்னவா இருந்துச்சு, இதை வச்சு விஜய்க்கு ஒரு சிம்பத்தி எல்லாம் உருவாயிருமோ, அதனால வந்து ஓட்டு அதிகமாக வாங்கி ஜெயிச்சிருவாங்களோ ஒரு பயம்தான். இன்றைக்கு வந்து வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி விஜய் தான் குற்றவாளின்னு சொல்லி பேசுறாங்க. இது ஒரு அப்பட்டமான நிச்சயமா ஒரு சந்தர்ப்பம் தான் நம்ம சொல்லி ஆகணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அவர்கள் திட்டமிட்டபடி அன்றைக்கு வேற மாதிரியும் இன்றைக்கு வேற ஒரு ஸ்டாண்டும் திமுக எடுக்கிறாங்க. இதை உச்சநீதிமன்ற நீதிபதியை கவனிச்சு சுட்டி காட்டி பேசினது இருக்கு இல்லையா, உண்மையிலேயே வந்து ஒரு தரமான சம்பவம் தான். அடுத்ததா ஆதவர்ஜன் அவர்களுடைய பேச்சு உண்மையிலே தவிர்க்க வேண்டிய ஒன்று தான். சிபிஐல இந்த வழக்கு விசாரணையில் இருக்கு அப்படிங்கும்போது கடந்த ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னா அஜய் ரத்சோகி அப்படிங்கிற அந்த நீதிபதியின் கீழ் தான் ஒரு ஆணையம் ஒன்று அமைக்கிறாங்க. ஒரு எஸ்ஐடி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அமைக்க கோரினாங்க. ஆனால் அவர்கள் சிபிஐ வழக்குக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டுட்டு மறுபடியும் வந்து இது ஒரு நீதிபதிகள் மேற்பார்வை வந்து செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அஜய் ரஸ்தோகி அப்படிங்கிற நபரை நியமிச்சாங்க. இப்போ திமுக என்ன பண்ண போறாங்கன்னா இந்த பேச்சை, ஆதவர்ஜனாவினுடைய இந்த பேச்சு, அதுக்கப்புறம் விஜயினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாதிரி இருக்கு, அவர் வந்து ஒருவேளை அங்கே போய் பண்ணாருன்னா இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டை அந்த மன்றத்தில் கொண்டு போய் வைக்க போறாங்க. நீதிமன்றத்தில் கொண்டு போய் வைக்காம அந்த அஜய் ரஸ்தோகி அவர்கள்ட்ட ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஓகே, இது தவறு இல்லை. ஏன்னா அந்த சிபிஐ விசாரணையை மேற்பார்வை பண்ற குழுவிற்கு ஒரு மனு அவங்க அனுப்புறாங்க, இல்லை சில தகவல்கள் அனுப்புறாங்க அப்படின்னா அது வந்து வேற. இருந்தாலும் சிபிஐ விசாரணையில் சிபிஐ கீழே இந்த வழக்கு இருக்கிற வரைக்குமே தாவேக்காவுக்குமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் இருக்குதான் செய்யுது. காரணம் வந்து அந்த பிரச்சனையில நேரடியாக தொடர்புள்ள நபர்கள் வந்து தாவேக்காவினுடைய முக்கியமான அங்கங்கள் தான். ஏன்னா ஆதவர்ஜன் அவர்கள் கூடவே இருந்தார். அந்த கரூரினுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்களுக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருந்திருக்கு. காவல்துறையிலிருந்து ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வந்து இங்கே பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறத சொன்னதுக்கு பின்னாடியும் அதை வந்து அவர்கள் பெரிய அளவில் என்ன பண்ணிக்கல, அது ஒரு எச்சரிக்கையை எடுத்துக்கிட்டு அவர்கள் அந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணலை, இல்லை சொன்ன இடத்துக்குள்ள நின்று அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க. அந்த சமயத்தில் ஆளுங்கட்சியா இருந்த திமுகவே இதெல்லாம் நாங்கள் காவல்துறை தரப்புல இருந்து பண்ணவங்கிற விளக்கத்தை கொடுத்தாங்க. இதெல்லாம் நாளைக்கு சிபிஐ கிட்டையும் இவர்கள் சொல்லுவாங்க. சிபிஐ வந்து தாவேகா தரப்புலையும் கேட்பாங்க, இதெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணல அப்படிங்கும்போது ஒரு கலெக்டிவான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது தான் இந்த பிரச்சனையை பொறுத்த அளவில் சரியாக இருக்கும். ஒரு அரசு இயந்திரம் திமுக கிட்ட இருந்துச்சு, அவர்கள்ட்ட போலீஸ் பவர் இருக்கு, அவர்கள் நினைச்சிருந்தா இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத கணிச்சு இந்த கூட்டத்தையே கேன்சல் பண்ணியிருக்கலாம். பொலிட்டிக்கலாக நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் பாதர் பண்ணாமல் அரசியல் ரீதியாக வந்து திட்டமிட்டு தாவேக்கா ஒடுக்குறோன்னு ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க, அதுக்கு பயந்துக்கிட்டு நாங்கள் அனுமதி கொடுத்தோன்னு சொல்லக்கூடிய சப்ப கட்டெல்லாம் கட்டாமல் அவர்கள் நேரடியாக வந்து வெளிப்படையாக இது வேண்டாம், பிரச்சனையாயிரும், நம்ம வந்து இந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணிருங்கன்னு சொல்லி அவர்கள் அப்படி துணிச்சலாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையை தவிர்த்திருக்கலாம். இல்லை அவருக்கு அதிகப்படியான போலீஸ் பாதுகாப்பு கூட முன்கூட்டியே எச்சரித்து கொடுத்துருக்கலாம்லாம் வேற விஷயம். அதே மாதிரி கலெக்டிவாக இந்த பக்கமும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் வந்து முன்கூட்டியே காவல்துறையிலேருந்து ஒரு எச்சரிக்கை வரும்போது அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு பண்ணியிருக்கலாம். அவ்வளோ கூட்டத்தை பார்க்கும்போது இவர்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கணிச்சு இல்லை இது கொஞ்சம் தப்பாக போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சி கூட அந்த க்ரௌட் வந்து பஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லி பாடிகார்டு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அதை கொண்டு நமக்கு கேட்டுச்சு இல்லையா மைக்கில். ஸோ அந்த மாதிரிலாம் விஷயங்கள் சிம்டம் தெரியும் போதே கூட அதை அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், தவிர்த்துட்டு போயிருக்கான விஷயங்களை ஈடுபட்டிருக்கலாம். முக்கியமாக ஒன்று தாமதமாக வர்றதை விட்டுட்டு சீக்கிரமாக வந்திருக்கலாம். இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குன்னு வச்சுப்போமே. அப்போ ரெண்டு பக்கமும் ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற விஷயமா எடுத்துக்கிட்டு கலெக்டிவாக பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்கன்னா அது பிரச்சனை வேற. அவங்கள இவங்க வந்து கொலகாரங்கன்னு சொல்றதும், நீங்க வந்து திட்டமிட்டு எங்களை வந்து கொலை பண்ணிட்டீங்கன்னு சொல்லி இவங்க சொல்றதும் அப்படிங்கிற மாதிரி இது வேற ஒரு விதமா போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து இந்த அரசு நலத்திட்ட உதவிகள் பண்றது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு குடும்பத்துக்கும் அரசு வேலை வந்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவிக்கல. அவர்கள் இப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பரவலா போயிட்டு இருக்கு. இது வந்து எக்கச்சக்கமான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இல்ல இங்க வாதம். எந்த மாதிரியான இடங்கள்ல எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அரசு நிவாரணம் எந்த மாதிரி கொடுக்கணுங்கிறதுக்கான ஒரு ஸ்கேல் இருக்கு இல்லையா. இப்போ கடந்த ஆட்சியில வந்து கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட 60 பேர் வந்து உயிரிழந்த போது ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறாரு. இதே மாதிரி வேறு சில பேரிடர்களில் உயிரிழந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாரு. இதை பார்த்த உடனே மக்கள் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. கள்ளச்சாராயம் குடிக்கிறது அப்படிங்கிறது இவர்களா தேடி போய் அதில் போய் என்ன பண்ணுறது ஈடுபடுறாங்க. அது தெரியும், கள்ளச்சாராயம் குடிச்சா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு தெரியும், அது உடம்புக்கு ஆபத்துன்னு தெரியும். அவர்களா தேடி போய் சாவை தேடிக்கிறாங்க சொல்லப்போனால். அதுதான் கணக்கு. அப்படி இறந்தவங்களுக்கும் ஒரு விபத்தின் மூலமாக இறந்தவங்க, இல்லை ஒரு இடம் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் அந்த மாதிரி இறந்தவங்க, அரசாங்கத்தினுடைய அலுவலகத்திலே வந்து தீ பிடிச்சிருக்கும், இந்த மாதிரி வாட்டவர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இறக்குறவங்களுக்கும் எப்படி நம்ம வந்து ஒரே மாதிரியான காம்பன்சேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து பொதுமக்கள் அப்பவே கேட்டாங்க. இப்போ இன்றைக்கு அதே கேள்வி தான் தாவேக அரசு நோக்கியும் கேட்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா,
கரூர் துயர சம்பவம் அப்படிங்கிறது நிச்சயமா அவருக்கு காம்பன்சேஷன் கிடைக்கணும். ஸோ கிட்டத்தட்ட அப்போதைய அரசு 10 லட்சம் கொடுத்தாங்க. அப்போதைய தாவேகா கட்சி வந்து 20 லட்சம் கொடுத்தாங்க. இப்படியாக காம்பன்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப அரசு பணி அப்படின்னா இது மாதிரி நடக்கக்கூடிய அனைத்து துயர சம்பவங்களுக்கும் அரசு பணி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். ஏன்னா உயிர் வந்து எல்லா உயிரும் ஒண்ணுதான். எதுல வந்து உயிர் போனாலும் அரசாங்கத்தினுடைய இயந்திர பிரச்சனை காரணமாக எப்படின்னா இப்ப கவர்மெண்ட் வந்து சிஸ்டம் சரியா இயங்கி இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையை தவிர்த்திருக்கலாம். அப்போ கவர்மெண்ட் மேலதான் தப்பு அப்படிங்கும்போது கவர்மெண்ட் காம்பன்சேட் பண்ணலாம். ஆனா எல்லா பிரச்சனைகளையும் ஒரே மாதிரி காம்பன்சேட் பண்ணணும். இப்போ ஒரு இடத்துல கள்ளச்சாராயம் ஒருத்தர் விற்கிறாரு, அதை குடிச்சிட்டு 4 பேர் சாகுறாங்கன்னா கள்ளச்சாராயம் விற்பதற்கு ஏற்ற இடமாக தமிழ்நாடு இருப்பது அரசாங்கத்தினுடைய குறைதான். அப்ப அதை தான் தன்னுடைய குறையை வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காகவோ இல்ல அதை வந்து தற்காலிகமா சரி பண்ணிக்கிறதுக்காகவோ காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. இந்தாங்க ஒரு 10 லட்சம், இதை வந்து என்னுடைய தவறை உணர்ந்து நான் கொடுக்குறேங்கிறதான் கவர்மெண்ட் சொல்ற விஷயம். அப்போ எல்லாத்துக்கும் 10 லட்சம் கிடைக்குமா? மீனவர்கள் உயிரிழந்தாங்கன்னா அவர்கள் 5 லட்சம் கொடுப்பாங்க. கள்ளச்சாராயம் குடிச்சா 10 லட்சம் கொடுக்குறாங்க. எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு இல்லையா? அதே மாதிரி நாளைக்கு இங்கேயும் வந்து வர ஆரம்பிச்சோம். இது வந்து எப்படின்னா இந்த மாதிரியான டெத்துக்கு வந்து காசு அதிகமாக கொடுக்குறாங்க, வேற சில விஷயங்களுக்கு கம்மியாக கொடுக்குறாங்கன்றது நிச்சயமா அது பொதுமக்கள் மத்தியிலேயே ஒரு தவறான ஒரு பார்வை தான் ஏற்படுத்துது. இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு இன்னும் வரல. பட் அறிவிக்க போறாங்க அப்படிங்கிற செய்தியே வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் கிட்ட ஒரு நெகட்டிவான இம்பாக்டை தான் வந்து கொடுத்துச்சு. ஸோ அப்பெல்லாம் ஒரு காமனா ஒரு ஸ்லாப் வைக்கணும், ஒரு சட்டம் வைக்கணும். எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு அரசு எப்படி நிவாரணம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பொதுமக்கள் வெளியில முதல்ல அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு பொலிட்டிக்கல் கெயினா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எது நல்லதா இருக்கும் அப்ப நம்ம அவங்களுக்கு அதிகமா பண்ணலாம். எந்த இடத்துல ஓட் பேங்க் இல்லையோ அவர்களை நம்ம டீல்ல விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம சொல்ற விஷயம். ஒரு பெரிய லெவலில் நேஷனல் லெவலில் பேசப்படுற ஒரு விஷயத்துக்கு அதிகமாக பண்ணுற மாதிரியும் வெளியவே தெரியாத ஒரு விஷயத்தில் ரொம்ப குறைவாக நிவாரணம் கொடுக்காம இருக்கக்கூடாது இல்லையா? இப்போ கூட இந்த அமோனியா கேஸ் லீக்ல வந்து பார்த்தீங்கன்னா இறந்த குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தாங்க. அப்போ இதே ஒரு பெரிய பேரிட்டி ஏற்படுத்திச்சு. அதுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய், அப்போ இதுக்கு வந்து இவ்வளவா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி நியாயமானதா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் மக்களுக்கு இயல்பாக எழக்கூடிய ஒரு கேள்வி தான். அந்த இடத்துல அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அப்படிங்கிறது 2 மக்களும் சமமாக தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வேற எங்களுக்கு வேறங்கிற ஒரு பார்வை தான் இருக்கும். அந்த உயிரை வந்து ஈடு கொடுக்கறதுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் அது ஈடு ஆகாது, அது வேற விஷயம். ஆனா அரசாங்கம் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த அரசியலை தாண்டி ஒரு அரசாக இயங்கணும் அப்படிங்கிறதா விஷயம். இதை திமுக வந்து அவர்களுக்கு ஃபேவரா ஒரு பெரிய அரசியல் ஒன்று பண்ண பார்த்தாங்க. அது உச்சநீதிமன்றத்துல எடுபடலை. இப்போ வரைக்கும் கரூருக்கு விஜய் அவர்கள் செல்றதுக்கான முழு அனுமதி இருக்கு. கரூர் துயர சம்பவம் குறித்து விஜய் அவர்களோ வேற எந்த அமைச்சர்களோ வந்து பேசுறதுக்கும் தடை கிடையாது. சர்ச்சைக்குரிய வகையில் பேசினாங்கன்னா அதை எதிர்த்து அவமதிப்பு வழக்கு பதிவு பண்ணுங்க அப்படிங்கிறதான் உச்சநீதிமன்றம் சொல்லுது. அடுத்த கட்டமா ஆதவர்ஜன் அவர்களுக்கு எதிராக அவமதிப்பு வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அந்த வழக்கை திசை திருப்ப போறாங்க அப்படிங்கிற மாதிரியான வழக்குகள்லாம் அவர்கள் பதிவு பண்ணுவாங்க. அதை உச்சநீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் போது எந்த மாதிரி விசாரணை நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.